வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கார்த்திகா. ஐடியை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். 2026ல நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க. இன்னும் ஏஐ யூஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம மார்க்கெட்ல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏஐ டூல்ஸ் அவைலபிளா இருக்கு. கரெக்ட்டா? ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு பெரிய கன்ஃப்யூஷன். எந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணலாம்? ChatGPT பெஸ்ட்டா? Copilot பெஸ்ட்டா? Claude பெஸ்ட்டா? இதுக்கான ஆன்ஸர தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா, ஒரே ஒரு டூலை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இதுதான் பெஸ்ட்டு டூல் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பெஸ்ட் ஏஐ டூல், பர்ஃபெக்டான ஏஐ டூல் அப்படின்னு ஒரே ஒரு டூல் கிடையாது. ஒவ்வொரு டூலுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்குது. நம்ம எந்தெந்த டாஸ்க்குக்கு எந்தெந்த டூலை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒருத்தர் சப்போர்ட்னால நம்ம அந்த ப்ராஜெக்ட்டை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியாது. நமக்கு ப்ராஜெக்ட் லீடு வேணும், ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் வேணும், ரிசர்ச் அசிஸ்டண்ட் வேணும், டாக்குமெண்டேஷன் லீடு வேணும். இதெல்லாமே கரெக்டா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வேணும். இது எல்லாமே இருந்தால் தான் நம்ம அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும். கரெக்டா? அதே மாதிரி தான் நம்ம ஒரே ஒரு ஏஐ டூலை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா, நம்ம நினச்சதை ரொம்ப பெஸ்ட்டாக அச்சீவ் பண்ண முடியாது. அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னா, நான் ஒரு 5 ஏஐ டூல் எடுத்துட்டு, அது எப்படி எப்படி ஒர்க் ஆகுது, எந்தெந்த டாஸ்க்குக்கு எந்தெந்த மாதிரி டூல்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ChatGPT, மைக்ரோசாஃப்ட் கோபைலட், ஜெமினை, கிளாட் அண்ட் பெர்ப்ளெக்சிட்டி. இந்த 5 டூலும் எடுத்து, இந்த 5 டூல் எந்தெந்த டாஸ்க்குக்கு எப்படி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நம்ம சேம் கொஸ்டினை 5 டூல் கிட்டையும் கேட்க போகிறோம். ஒவ்வொரு டூலும் சேம் கொஸ்டினுக்கு என்னென்ன மாதிரி ஆன்சர் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே 5 டூலும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ChatGPT, கோபைலட், கிளாட், ஜெமினை, பெர்ப்ளெக்சிட்டி. ஸோ இந்த 5 டூல் கிட்டையும் நம்ம சேம் கொஸ்டின் கேட்க போகிறோம். ஒரு சிம்பிள் கொஸ்டினில் ஸ்டார்ட் பண்ணலாம். Who is the CEO of Google? நான் who is the CEO of Google அப்படிங்கிற கொஸ்டினை நான் 5 டூல் கிட்டையும் கேட்க போறேன். இப்போ கோபைலட் கிட்ட கேட்க போறோம், கிளாட் கிட்ட கேட்டேன், ஜெமினை கிட்ட சேம் கொஸ்டின், பெர்ப்ளெக்சிட்டி கிட்ட சேம் கொஸ்டின். இப்போ ChatGPT எப்படி ஆன்சர் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஹூ இஸ் த சிஇஓ ஆஃப் கூகுளுக்கு ChatGPT இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்கு. சிஇஓ ஆஃப் கூகுள் இஸ் சுந்தர் பிச்சை, இஸ் ஆல்சோ த சிஇஓ ஆஃப் கூகுள்ஸ் பேரண்ட் கம்பெனி. இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்கு. இதுவே கோபைலட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஆன்சர் கொடுத்துருக்கு. கிளாடு பார்த்தா கிளாடு ரொம்ப சிம்பிளா என்ன ஆன்சரோ அது மட்டும் கொடுத்துருக்கு. ஜெமினை பார்த்தீங்கன்னா சிமிலர் டு கோபைலட் கொடுத்துருக்கு. பெர்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா இதுவும் ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன நம்ம நோட் பண்ணணும்னா, பெர்ப்ளெக்சிட்டி நிறைய சோர்சஸை ரெஃபர் பண்ணி ஒரு ஆன்சரை நமக்கு கொடுத்துருக்கு. அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கறனால நம்ம கொஞ்சம் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் ரிசர்ச் பண்ணி வேணும் அப்படின்னா நம்ம கோபைலட் யூஸ் பண்ணலாம். கிளாடு நான் எதுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் ஏதாவது ரெடி பண்ணுறீங்க, டாக்குமெண்ட் ஏதாவது நாங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் கிளாடு சஜஸ்ட் பண்ணுவேன். எதனாலனா நமக்கு டாக்குமெண்ட்டுக்கு வளவலா கொலங்கிற ஆன்சர்லாம் நமக்கு தேவையில்லை. கிறிஸ்பா வாட் இஸ் த ஆன்சர் அவ்வளோதான் நமக்கு வேணும். அப்போ நான் கிளாடு யூஸ் பண்ண சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஜெமினை பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் கோபைலட்டுக்கும் ஜெமினைக்கும் பெருசாக எனக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ கோபைலட் ஆர் ஜெமினை போத்துமே கொஞ்சம் சிமிலரான ஆன்சர் தான் தருது. அதுக்கப்புறம் பெர்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஏதாவது ஃபேக்ட் செக் பண்ணணும், இப்போ நிறையா சோர்ஸில் அது ரெஃபர் பண்ணி ஒரு ஆன்சரை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் பெர்ப்ளெக்சிட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஒரு கொஷின் கேட்டோம். இப்போ இன்னொரு அட்வான்ஸ்டாக போயிட்டு ஒரு கொஷின் கேட்கலாம். ஜஸ்ட் ஃபார் அவர் கிளாரிட்டிக்காக நான் சொல்கிறேன். என்ன கொஷின் கேட்கலாம்? வாட் இஸ் த லேட்டஸ்ட் ஏஐ ட்ரெண்ட்ஸ்
in healthcare in 2026 அப்படிங்கிற இந்த கொஸ்டின். வாட் இஸ் த லேட்டஸ்ட் ஏஐ ட்ரெண்ட்ஸ் இன் ஹெல்த் கேர் இன் 2026? இந்த கொஸ்டினை எல்லா டூல் கிட்டையும் கேட்போம். நம்ம கோபைலட் கிட்ட கேட்கலாமா, கிளாடு கிட்ட கேட்க போறோம், ஜெமினை கிட்ட கேட்க போறோம், பெர்ப்ளெக்சிட்டி கிட்ட கேட்க போறோம். சாட் ஜிபிடி என்ன கொடுத்துருக்கு? சாட் ஜிபிடி வந்து ஒரு 9 ட்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு, என்ன லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. கோபைலட் வந்து பார்த்தா why it matters கொஞ்சம் அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. கிளாடு பார்த்தா நம்ம முன்ன பார்த்த மாதிரி ஜஸ்ட் கிறிஸ்பான ஆன்சர் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம டாக்குமெண்ட் ஏதாவது ஜென்ரேட் பண்ணுறதுன்னா நம்ம வந்து கிளாடு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப கிறிஸ்பான ஆன்சர் இருக்கும். ஜெமினை பார்த்தா சிமிலர் டு கோபைலட் தான். அடுத்து வந்து பெர்ப்ளெக்சிட்டி பார்த்தோன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நிறையா சோர்சஸ், இப்போ பார்த்தா 10 சோர்சஸை வந்து ரெஃபர் பண்ணி நமக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதனால நம்ம ஏதாவது ஒரு ஃபேக்ட் செக் பண்ணணும் அப்படின்னா வந்து பெர்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 5 டூலுமே என்னென்ன மாதிரி ஆன்சர் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வந்து நான் எப்படி சஜஸ்ட் பண்ணுவேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லனா, நீங்கள் வந்து சாட் ஜிபிடியை ஒரு டீச்சராக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீச்சர் கிட்ட போய் நமக்கு ஜஸ்ட் ஏதாவது ஒரு கொஸ்டின் வேணும் அப்படின்னா கேட்போம், அவங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. அடுத்து கோபைலட்டும் ஜெமினையும் நான் வந்து சிமிலராக தான் ஃபீல் பண்ணுறேன். அதனால இப்போ நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா கோபைலட் ஆர் ஜெமினை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கிளாட், நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா கிளாடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபேக்ட் செக் பண்ணணும், இப்போ ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நிறையா சோர்ஸஸை ரெஃபர் பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா வந்து பெர்ப்ளெக்சிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா இப்போ கோபைலட், சாட் ஜிபிடி எல்லாம் பார்த்தா இது வந்து ஏதாவது ஒரு சோர்ஸஸ் தான் ரெஃபர் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா ஒரே ஒரு சோர்ஸ் தான் ரெஃபர் பண்ணியிருக்கோம். இதுவே பெர்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 சோர்சஸ் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணி, இவ்வளோ சோர்சஸை ரெஃபர் பண்ணி வந்து நமக்கு ஆன்சர் எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போ வந்து 5 டூலும் எப்படி எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் கொடுக்குது நம்ம பார்த்தாச்சு. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஆன்சர் வேணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு டீச்சர் கிட்ட கேட்குற மாதிரியோ, ஒரு மென்டார் கிட்ட கேட்குற மாதிரியோ, ஒரு சிம்பிளாக ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலாம். அதுவே கொஞ்சம் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ரிசர்ச் பண்ணி அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோபைலட் ஆர் ஜெமினை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு பிடிஎஃப் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நிறையா சோர்சஸை ரெஃபர் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணலாம். நான் ஏஐ வந்து நீங்கள் அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு, சீட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ண சொல்லலை. டு லேர்ன் ஃபாஸ்டர், நீங்கள் ஏதாவது ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் ஒரு ஜாப் மார்க்கெட்டில் என்டர் ஆகும்போது வந்து நீங்கள் தனியாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏஐ டூல் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸான நீங்கள் வந்து எந்த ஏஐ டூல் பெஸ்ட் அப்படின்னு கொஸ்டினை கேட்கவே கூடாது. எந்தெந்த டாஸ்க்குக்கு எந்தெந்த ஏஐ டூல் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணும். அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம். டோன்ட் சூஸ் த பெஸ்ட் ஏஐ டூல், சூஸ் ரைட் ஏஐ டூல் ஃபார் த ரைட் டாஸ்க். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். Thank you for watching. See you next video. Bye bye.